இன்றைக்கி காலையிலே வெளியே ஒரு வேலை இருந்துச்சு. காலையிலே எந்திரிச்சு யாராவது காஃபி போட்டு தந்தால் நல்லாயிருக்கும்ல. அப்படி ஒரு டே தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. லிவிங் ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பெண்ணலம் சேர்ந்து போன மாதம் வந்து கேன்சர் கேம்ப் வந்து 2 கிராமத்தில் நடத்துனாங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் சப்மிட் பண்ண போயிருந்தோம். உண்மையிலே அதை பார்க்கும்போது என்னென்னா, இப்போ முன்னாடிலாம் கிராமத்தில் உள்ள பெண்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் காலையில் வேலைக்கு போயிடுவோம், சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற அவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் வந்து நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்கன்னு நம்ம பார்க்க முடியும். முன்னாடிலாம் 80 வயசு வாழ்ந்துட்டு இருந்த நம்ம இப்போ வந்து 60 வயசுலேயே நம்மளுடைய காலம் முடிகிற அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. நம்ம வந்து பெண் சுதந்திரம், பெண் வேலைக்கு போகணும், பெண் இண்டிபெண்டனாக இருக்கணும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்து நம்ம உடம்பு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போல்லாம். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்க முடியும். யார் ஒருத்தன் பணக்காரன் அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. உண்மையிலே நோய் இல்லாத ஒருத்தன் மட்டும்தான் உண்மையான பணக்காரன்.